ஓம் சாய்ராம். நான் சென்னையிலேருந்து சாய் கீர்த்தி பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் பாபா ஒரு வீட்டை எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மிராக்கிள் பார்த்தோம். இப்போது என் லைஃப் மிராக்கிள்ஸாக கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நான் 2 மிராக்கிள் ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு மிராக்கிள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பாபா கிட்ட சொல்லிவிட்டு, சாய் நீங்களே எனக்கு இது நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பாபா நிச்சயமாக அது ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பாரு. அதே சமயம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக அந்த இடத்துல நிறுத்தி நம்மளோட கான்ஷியஸ்க்கு அதை கொண்டு வருவார், நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு. அப்படி தான் அவர் எனக்கு ஒரு மிராக்கிள் பண்ணார். நான் யூஜி முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணேங்க. நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபாட்ட சொன்னேன், சாய் நீங்கள் தான் எனக்கு இதை வந்து நல்லபடியாக ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் பாபா கிட்ட சொல்லிவிட்டு அந்த கோர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஓரல், போஸ்டல்னு 2 இருக்குது. நான் வந்து போஸ்டல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு நான் போகிறேன். எனக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் ஆகவே இல்லை. நானும் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் எப்போ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலுமே இன்வாலிட்னே வந்துட்டுருக்கு. நான் வந்து பாபாட்ட கேட்குறேன், ஏன் சாய் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணேன், ஏன் இப்படி நடக்குது, நான் இந்த கோர்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த மாதிரிலாம் நான் பாபாட்ட கேட்குறேன். ஆனால் ஒரு 2 நாள் அப்படி போயிட்டே இருக்குது. நான் திரும்ப யார்ட்டையும் அதை கன்சல்ட் பண்ணுறேன் இந்த விஷயமா. இந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது தான் அந்த பர்சன் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் போஸ்டல் கொடுக்குற, போஸ்டல் கொடுத்தா உன்னால் ஃப்ரீயாக கிளாஸஸ் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். ஏன்னா போஸ்டல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அவைல் பண்ணியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நான் அந்த ப்ராசஸை வந்து அந்த 2 ஆப்ஷனில் எது கொடுக்குறேனோ அதுக்கப்புறம் அதை திருப்பி ப்ராசஸே பண்ண முடியாது. ஸோ நான் பெரிய தப்பு பண்ணிருந்தேன். அந்த இடத்துல பாபா என்னை ஸ்டாப் பண்ணி, நீ இதை பண்ணால் உனக்கு ஃப்ரீயாக கிளாஸஸ் கிடைக்காது, திருப்பி நீ அதுக்காக பணம் கட்டணும், இந்த மாதிரி உனக்கு டபுள் செலவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் அது ஓரல் தான் நீ போடணுன்றது நல்லா புரிய வச்சாருங்க. அதே மாதிரி நான் புரிஞ்சதுக்கப்புறம் ஓரல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு பேமெண்ட்டுக்கு போகிறேன். ஒரே அட்டம்ப்டில் வந்து எனக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பாபா கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை தப்பான வழியில் அவர் போவிட மாட்டார். நம்மளே தெரியாமல் தப்பு பண்ணாலும் அவர் அந்த இடத்துல அந்த தப்பை தடுத்து நிறுத்தி, நீ இதை பண்ணுறது தப்பு அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து காட்டுவார். ஒருவேளை பாபா மட்டும் எனக்கு அந்த டைமில் நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு காட்டாமல் இருந்திருந்தாருனா நான் கண்டிப்பாக ரொம்பவே ரெக்ரெட் பண்ணியிருப்பேங்க. ஏன்னா இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பணம் கட்டுறேன் அப்படின்னா கிளாஸுக்கு அதே அளவுக்கு நான் திருப்பி வேறு பணம் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த செலவுலேருந்து என்னை பாபா வந்து பெருசாக காப்பாற்றிருக்காரு. செகண்டாக சொல்ல போகிற மிராக்கிள் என்ன அப்படின்னாங்க, இது வந்து பாபாவோட அப்பியரன்ஸ் தான். ஒரு நாள் வந்து நான் டின்னருக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்தி செஞ்சாங்க. நான் பிக் அட்டாச் பண்ணுற பாருங்க, எவ்வளோ அழகாக அதில் வந்து பாபா அவரோட உருவத்தை காட்சி கொடுத்துருக்காருன்னு. இது நான் கொலாஜ் பண்ண பிக்கே அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஹேபிட் இருக்குங்க, பாபா சாப்பிடுவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட உட்காருவோம். அப்படி வந்து ஒரு தடவை கூப்பிடும்போது தான் அவர் வந்து சாப்பிட வராமல் சாப்பாட்டிலே அழகாக வந்திருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாபாவுக்கு கொடுத்துட்டோ இல்லை பாபாவை கூப்பிட்டுட்டோ வந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்மில் அவர் வருவார். ஆனால் அது நான் தான் அப்படின்ற மாதிரி பாபா ஏதாவது ஒரு சைகை காட்டு உங்களை வந்து உணர்த்துவார். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மிராக்கிள் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.